நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளிநாடு போய் ஹுண்டாயை சந்திச்சு அந்த இது அது நல்ல விஷயம். அதாவது திமுக என்ன பண்ணிச்சு, முதல்ல பாம்பேல இருக்கிற மத்திய அரசு நிறுவனத்தோட நீங்க கப்பல் கட்டும் தளம் கட்டுங்க 29,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு சொல்லி மசாகான் டாக்குங்கிறவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த 2 மாசம் கழிச்சு சவுத் கொரியா வச்சிருந்த ஹுண்டாய் நிறுவனத்திட்ட போயிட்டு இது இந்த துறைமுகத்துல நீங்க மட்டுமே செய்யற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டாங்க. இப்ப அங்க போட்டது புரிந்துணர்வு, நாங்க எங்களுக்கு அந்த இடம் செட் ஆச்சுன்னா வரோம் அப்படின்னு வெறும் சொன்னது. ஆனா இங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்ட்டாங்க. இப்ப அவங்க ஆந்திராக்கு போறாங்க. இவங்க ஹுண்டாய்க்கு இது விஜய்க்கு இது தெரிஞ்சவுடன் இவங்களை இதுக்கு அனுப்பிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க சொந்த ஊர் சிவகாசி, விருதை மகள்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால சிவகாசி பட்டாசு விற்கிறதுக்கு போறேன்னு போலந்துக்கு போய் நான் ஒப்பந்தம் போட்டேன், அவங்க 6,000 கோடிக்கு வாங்குவாங்கன்றாங்க. போலந்துடைய மொத்த ஆனுவல் பட்டாசு ரெக்யர்மெண்ட்டே 350 கோடி தான். அதுல இந்த 250 கோடி என்னமோ அவங்க சீனால வாங்குறாங்க. 1.5 கோடிக்கு தான் போன வருஷம் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க 2024. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோக்களை நிறுத்திட்டு ஃபீல்டில் இறங்கணும். நீங்க 2-3 அமைச்சர்கள் நல்லா செய்யறாங்க. எஸ்பெஷலி வீடியோ குறைச்சிக்கிட்டா இவங்களும் நல்லா தான் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா நமது இவர் கனிம வளத்துறை அமைச்சர், அதன் பிறகு பிரபு HRNC மினிஸ்டர், அவர் போய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அந்த யாரோ இது பூசாரிகளும் அதிகாரிகளும் எனக்கு இது கேட்டாங்க, 1000 ரூபா டிக்கெட் போட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா என்னெல்லாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டு விற்கிறது, ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட்ல கணக்குல வராம 25 லட்சம் ரூபா ஒரு லேடி பிடிச்சிருந்தாங்க. ஆனா திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் மாத்திருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருஷத்துல 300 கோடி ரூபாய் HCL குரூப்பை தினத்தந்தி HCL குரூப்பை சேர்ந்த சிவ்நாடார் அவர்கள் 300 கோடியும் கோயில் நிதியிலிருந்து 150 கோடியும் எடுத்து இவர்கள் அந்த இடத்தையே இம்ப்ரூவ் பண்ணனா அதுல பாதி வேலை எதுவும் ஒழுங்கா செய்யல. கணக்கு எல்லாமே டூப்ளிகேட் கணக்கு.